அடுத்தது such a powerful poem, The Stone by Wilfrid Wilson Gibson. W. Gibson சொல்லுவாங்க, அல்லது வில்ஃப்ரெட் வில்சன் கிப்சன் என்பவர் எழுதின த ஸ்டோன் என்கின்ற எ லாங் நேரேட்டிவ் poem, ஒரு நீண்ட கதை சொல்ற மாதிரியான ஒரு போம். ரொம்ப சிம்பிள், ஒரு வேர்டு கூட ஹார்ட் வேர்டுனே நீங்கள் சொல்ல முடியாது, கடினமான வார்த்தைன்னே நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு சின்ன கதை படிக்கிற மாதிரியே நீங்கள் இந்த ஒரு போம் நீங்கள் படிச்சிடலாம். இந்த போமில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், we speak of love. Often we speak of love, we think of love. லவ்னு லவ்விக்கிட்டே கிடக்கிறோம். we speak. ஆனால் we speak of love, we think of love only superficially. நம்முடைய அன்பு, நம்முடைய காதல் என்பது உதட்டளவில், வார்த்தை அளவில் இருக்கிறது, அது உள்ளத்தளவில் இல்லை. நாம் சும்மா ஒரு மேலெழுந்த வாரியாக பேசுகிறோம். டக்குன்னு போய் லவ் யூ, டு யூ லவ் மீ, லவ்னு எல்லாருமே லவ் பண்ணுறோம். எங்கள் அப்பா என்ன, மை ஃபாதர் அண்ட் மதர் ஓன்ட் லவ் அப்படிமா, அங்கேயும் லவ்ங்கிறது காமன் வேர்டு தானே. யார்கிட்ட கேட்டாலும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் மேலே பிரியமே இல்லை, அம்மா அப்பாவுக்கு பிரியம் இல்லை, அண்ணன் தம்பிக்கு பிரியம் இல்லை, அவனுக்கு பிரியம் இல்லை, இவனுக்கு. அப்போது we always expect somebody to love us. நம்ம யாராவது நம்ம நேசிக்கணும் நம்ம ஏங்கி தவிச்சுக்கிட்டே கிடக்கிறோம். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் நம்ம ரொம்ப அப்படியே டெடிக்கேட்டடாக லவ் பண்ணியிருப்போம்னா நமக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாரும் சூப்பர்ஃபிஷியலாக தான் லவ்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். லவ் இஸ் நாட் தட். நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற எதுவுமே லவ் இல்லை. அப்போ வாட் இஸ் ட்ரூ லவ் என்பதை இந்த ஸ்டோன் என்கின்ற ஒரு லாங் நேரேட்டிவ் போம் மூலமாக வில்ஃப்ரெட் வில்சன் கிப்சன், W. கிப்சன் இந்த போமில் நமக்கு சொல்கிறாரு. ஒரு பெரிய போம் தான், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஏன்னா கஷ்டமானது, அப்படியே ரொம்ப விளக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. பாருங்கள். அண்ட் வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக், பின்னாடி நடக்கிறத முன்னாடி சொல்லிடுறது. இப்போ பின்னாடி நடக்கிறத முன்னாடி சொல்கிறார் ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன்ஸில். அண்ட் வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம் டு செட் above his head. வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம். அவனுக்காக ஒரு கல் ஒன்று செதுக்கி தர முடியுமா? பரியல் கிரவுண்டில் ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால், அந்த இறந்து போன உடனே இவர் இன்னார், பேர் என்ன, அவர் எப்போ தோன்றினார், எப்போ இறந்தார் அப்படின்னா அவரை பற்றின ஏதாவது ஒரு 2 வரி அப்படி எழுதுவாங்கள்ல, அதுக்கு தான் ஸ்டோன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோன் ஒன்று நீங்கள் கட் பண்ணி தர முடியுமா என்று ஒரு பெண் இவரை கேட்கிறார். அப்போ இவர் ஒரு ஸ்டோன் கட்டர். இந்த ஸ்டோன் கட்டர்கிட்ட ஒரு பெண் கேட்குறான், வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம். அவனுக்காக நீங்கள் அவனுடைய சமாதியில் வைப்பதற்காக ஒரு கல் ஒன்று வெட்டி தர முடியுமா? அப்போ அவனுக்காக நீங்கள் ஒரு கல் வெட்டி தர முடியுமான்னு அவன் செத்து போயிட்டான். அப்போ இறந்து போன அவனுக்காக ஒரு கல் ஒன்று சமாதியில் வைப்பதற்கு நீங்கள் வெட்டி தர முடியுமா? அண்ட் வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம். எதுக்கு? டு செட் above his head. அவனுடைய தலைப்பகுதியை எப்பயுமே புதைச்சிட்டு அந்த தலை இருக்கிற பகுதியில் தான் அந்த ஸ்டோனை பதிப்பாங்க. டு செட் above his head. அவன் தலைக்கு மேலே அவனை புதைச்சிருக்கு, அந்த புதைச்சி அவனுடைய தலைக்கு மேலே வைப்பதற்கு நீங்கள் ஒரு கல் ஒன்று வெட்டி தர முடியுமா? அண்ட் வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம். மீண்டும் கேட்குறேன். அதாவது சில சமயங்களில் நாம் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம்னா திரும்பி சொல்லதே, வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம், டு செட் above his head, டு வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம், எ ஸ்டோன் ஃபார் ஹிம். அப்போ அவள் எந்த மாதிரி இருக்கா? தன்னுடைய மனநிலையை இழந்து போய் அவன்கிட்ட கேட்குறா, ஒரு கல் ஒன்று வெட்டி தருவீங்களா? அவர் தலையில் வைக்கணுங்க, ஒரே ஒரு கல்லுங்க, ஒரு கல் ஒன்று வெட்டி தாங்களேன், ஒன்று மாத்திரம் போதுங்க, ஒன்று. திருப்பி அதான் சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படிதான் சொல்கிறா இந்த 4 lines. அண்ட் வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம், எ ஸ்டோன் ஃபார் ஹிம், ஷீ செட். அவள் சொல்லுகிறாள். அடுத்து 3 days before, 3 நாட்களுக்கு முன்பாக. இப்போ அவள் கல் வெட்டி தரீங்களான்னு கேட்குறா. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? 3 days before, a splintered rock. ஸ்பிரிண்டட் அப்படின்னா துண்டு துண்டாக சிதறியன்னு அர்த்தம். பிரேக் இன்டு ஸ்மால் பீசஸ், சின்ன துண்டுகளாக அப்படியே உடஞ்சி போகிறதுக்கு தான் ஸ்பிளிண்டர்டுன்னு பேர். ஸ்பிளிண்டர்ட் ராக்னா பாறை, சிறு துண்டுகளாக உடைத்து சிதறிய பாறை.
அப்போது இப்போ நமக்கு புரியுது, எங்கேயோ ஒரு கல் குவாரி, அந்த கல் குவாரியில் வெடி வச்சுருக்காங்க, அந்த வெடியில் ஒரு பாறை, ஒரு ராக்கானது அப்படியே வெடித்து சிதறுது. அந்த வெடித்து சிதறின கல் இவன் மேலே விழுந்துருச்சு, செதுப்பிட்டான். ஸோ இந்த ஒரு வரியிலேயே பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத நம்மளால் ஊகிக்க முடியும். 3 days before, a splintered rock, உடைந்து சிதறிய ஒரு பாறையின் கற்கள் had struck her lover dead, அவளுடைய காதலனை, her lover, அவளுடைய காதலனை, காதல் மீது had struck, அவன் மேலே மோதிச்சு. அந்த உடைத்து சிதறிய அந்த கல்லானது இவன் மீது மோதி டெட், அவன் இறந்து போய்விட்டான். her lover dead, had struck her lover dead, had struck him in the quarry. சரி, இந்த நிகழ்ச்சி எங்க நடந்துச்சு? the stone, the splintered rock had struck him in the quarry. அது அந்த கல் குவாரியிலே நடந்தது. had struck him in the quarry dead. அந்த கல் குவாரியில் கல் அவன் மீது மோதி அவன் இறந்து போய்விட்டான். அங்கே இவையாண்ட அங்கே போனால் அங்கே கேர்லெஸ் ஆஃப் அ வார்னிங் கால். வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. எல்லாம் தள்ளி போயிடுங்க, ஏதாவது ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு இருந்தால் கூட எல்லாம் தள்ளி போயிடுங்க, வெடி வச்சிருங்க, வெடிக்க போகுது, எல்லாம் வார்னிங் கொடுப்பாங்க. அந்த வார்னிங் கால், எச்சரிக்கை ஒலியை கூட கவனிக்காமல், கவலைப்படாமல், he was careless. அதை பற்றி அவனும் கேர் பண்ணவே இல்லை. கேர்லெஸ் ஆஃப் அ வார்னிங் கால், he loitered. என்னால் அலைந்து திரிதல், அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் லாய்டரிங்னு பேர். he loitered while the shot was fired. அந்த வெடிமருந்து கொளுத்தப்படும் போது அவன் அந்த குவாரி ஏரியாவில் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்படியே ஒரு யங் மேன், அவன் இளைஞன். அதனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த இளைஞனுக்கே உள்ள ஒரு உற்சாகமான மனப்பான்மையில் எதை பற்றியும் அவனுக்கு இல்லை. அப்புறம் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு காதலி வேற இருக்கா. அப்போ காதலி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே மனசுக்குள்ளே காதலியை பற்றின ஒரு கற்பனையில் அப்படியே இதுக்குள்ளே வந்துட்டான். வார்னிங் இருக்கு, அதெல்லாமே கவனிக்கவே இல்லை. வேறு பக்கம் போய்கிட்டு இருந்தான். ஏதோ இதில் தப்பு, ஏதோ சிந்தனையில், கற்பனையில், கனவில் மிதந்து கொண்டே இங்கே வந்துட்டான். he loitered while the shot was fired. a lively stripling அப்படின்னா அந்த ஏஜ் கூட ரீச் ஆகாத ஒரு யூத்து, ஒரு இளைஞன். ஆனால் அந்த இளைஞனுக்குரிய தன்மை இன்னும் வரல. இப்போதான் மீசை வர்ற மாதிரி இருக்கும். அந்த சில பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போதான் மீசை வர்ற மாதிரி இருக்கும். மீசை வருது அப்படின்னோடனே அவனுக்கு அப்படியே ரொம்ப இதாக இருக்கும். அந்த ஏஜ், சின்ன பையன். அப்போ அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? அவ்வளோங்க. எ ஸ்ட்ரிப்ளிங், எ லைவ்லி ஸ்ட்ரிப்ளிங். லைவ்லி என்ன? உயிரோட்டமுடைய அந்த இளம் பிராயமே வந்தடையாத ஒரு வயசில் இருக்கிறான் அவன். ஸ்ட்ரைப்ளிங், பிரேவ், ஆனால் ரொம்ப துணிச்சல். இந்த வயசில் இளம் கன்று பயம் அறியாது. அவனுக்கு பிரேவ் அண்ட் டால், நல்ல உயரம், ரொம்ப துணிச்சலான ஆள். ஒரு உயிரோட்டமுடைய அந்த இளம் வயதினை கூட இன்னும் அடையாத அந்த வயசில் இருக்கிறவன் அந்த ஏரியாவில் அப்படியே ஒரு உற்சாகமான மனப்பான்மையில் அந்த வெடிமருந்து வெடிக்கப்பட போகிறது என்கின்ற எச்சரிக்கை ஒலியை கூட கவனிக்காமல் அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அண்ட் ஷியர், நிச்சயம், of all his heart desired, அவனுடைய இதயம் விரும்பியபடி. அவன் அங்கே அலைஞ்சு திரிகிறது, அவன் அப்படியே கற்பனையில் மிதந்துக்கிட்டு அந்த கற்பனை இதயம் என்ன விரும்புகிறதோ அதை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கம். இந்த காதலில் இருக்கிறவன், இந்த வயசில் இருக்கிறவனுக்கெல்லாம் அப்படியே ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அந்த கற்பனை உலகத்தில் அவன் விரும்பியபடி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அண்ட் ஷியர் of all his heart desire, a flash, திடீர்னு ஒரு ஃப்ளாஷ், டக்குன்னு வெடி, a shock, ஒரு அதிர்வு, a rumbling form, a rumbling. ரம்பிள் என்பது அந்த இடி இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரண்டு முரடான ஒரு சத்தம் வரும்ல, தட் இஸ் கால்டு ரம்பிளிங்னு பேர். வெடிக்குது, வெடித்த உடனே ஒரு ரம்பிளிங்,
ஒரு அந்த ஒரு தண்டர், அந்த தண்டர்னுடைய சவுண்டு கட்டுமுட்டு கடமுட்டுன்னு அங்கே எங்கேயோ ஒரு இடி இடிக்குமே ஒரு மாதிரி, அது கேட்குது. ரம்பிளிங் ஃபார்ம், எ லைஃப் அண்ட் broken beneath the broken rock. broken, இப்போ broken rock, அங்கே வெடிச்சோடனே அந்த ராக்ல இருந்து ஒரு உடைஞ்ச கல் மேலே வருது. broken rock, அந்த உடைந்து போன பாறையின் beneathனா கீழே, below, broken, உடைந்த பாறைக்கு கீழே உடைந்து போய் அடிபட்டு சின்ன பின்னமா உருக்குலைந்து கீழே வந்துட்டான். and broken beneath the broken rock, a lifeless heap, உயிரற்ற, இப்போ அவனை அடிப்படை கீழே வந்துட்டான், செத்து போயிட்டான். a lifeless heap, heapனா குவியல்னு அர்த்தம். ஒரு உடல் மாதிரி இருக்கணும்ல, அடிப்பட்டு ஒரு உடல் இருக்கணும்ல, செத்து போய் அப்படியே ஒரு அங்கே தசை குவியலாக இருக்கிற மாதிரி அவன் இருக்கான். a lifeless heap with the face of clay, அவனுடைய முகம் பார்த்தீங்கன்னா களிமண் மாதிரி, அப்படியே ரத்தத்தில் அந்த சதையெல்லாம் பிஞ்சு வெளியே வந்து அது எப்படி இருக்குன்னா முகமே தெரியல. ஒரு கிளே, களிமண் அப்படி அள்ளி கொட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த தலை இருக்கிற இடத்துல ஒரு களிமண்ணை கொட்டினா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு, களிமண் மாதிரி இருக்கு, முகமே தெரியல. and a lifeless heap with the face of clay, and still as any stone he lay, with eyes that saw the end of all. and still as any stone he lay with eyes that saw the end of all. அவனுடைய கண்கள் அந்த கல் பறந்து வருத பார்த்து அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு என்று நினைத்து கொண்டு அந்த கல்லிலே அடிபட்டு இறந்து போயிட்டான். சுனாமி வரும்போது அப்படி தானே இருக்கும். அப்படியே ஒன்று வருது, இனிமேல் நம்ம ஓட முடியாது, ஆஹா இது வருது, இதோட நாம் செத்து வந்த அந்த கண் முன்னாடி இதால் நாம் அழிய போகிறோம், இறக்க போகிறோம்னு நினச்சிட்டு தான் அந்த சுனாமியில் மாட்டினோம்னா போயிருப்பான். அது மாதிரி தான் ஒரு கல் வருது, அந்த உடனே ஆஹா காலிடான்னு நினச்சான். ஸோ அவனுடைய கண்கள் அந்த எண்டு, அந்த முடிவை அவன் கண்கள் பார்க்கிறது, என்ன நடக்க போகுதுங்கிறத முடிவை அவன் கண்ணு பார்க்குது. அந்த கண்ணு என்ன பார்த்து என்ன நினச்சிச்சோ அதே மாதிரியே நடந்து போயிடுச்சு, செத்து போயிட்டான். இது கிட்டத்தட்ட அடுத்த ஸ்டான்ஸா மாதிரின்னு வச்சுக்கோங்க, பெரிய ஸ்டான்ஸெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட், இப்போது 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது, இப்போ 3 நாள் இறந்து போயிட்டான். இப்போது அவன் அவங்ககிட்ட வந்துடுறான். இப்போ முன்னும் ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. ஐ வென்ட் டு பிரேக் த நியூஸ் டு ஹர். உடனே அந்த கல் குவாரியில் தான் இவன் வேலை செய்கிறான். இவன் ஆஹா, இவன் வந்து அந்த பொண்ணோட லவ்வரில் காதலனில் இவன் என்று சரி அவள்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஐ வென்ட் டு பிரேக் த நியூஸ் டு ஹர், அவளிடம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நான் விரைந்தேன். அண்ட் ஐ குட் ஹர் மை ஓன் ஹார்ட் பீட். ஐயோ செத்து போயிட்டான், சரி அவட்ட போய் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பும்போது என் இதயம் துடிக்கிறது, அந்த துடிக்கிற சப்தம் என் காதில் கேட்குது. எப்படி சொல்கிறது, செத்து போயிட்டான், வருத்தம் தான். அவங்களுக்கு உரியவங்களுக்கு ஏற்படுகின்ற வருத்தம் நமக்கு ஒன்றும் இருக்காது. நம்ம கண் முன்னாடி ஒரு உயிர் போயிருச்சு, வருத்தம். இந்த உயிருக்கு வேண்டியவங்க அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை சொல்லணும். ஓகே, இவன் இறந்து போயிட்டாங்கிற வருத்தத்தை விட இந்த செய்தியை அவங்ககிட்ட எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு நினைக்கும் போதே கிளம்பிட்டான். கிளம்பி போகிற வழியிலேயே அவனுடைய இதயம் துடிக்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு துடிக்குது. அந்த ஒலி என் காதிலே கேட்கிறது. அண்ட் ஐ குட் ஹியர் மை ஓன் ஹார்ட் பீட். அந்த என் இதயம் ஒலிக்கிற ஒலி என் காதில் கேட்குது. வித் ட்ரெட் ஆஃப் வாட் மை லிப்ஸ் மைட் சே. எதனால அப்படி கேட்குது? வித் ட்ரெட்னா ஃபியர், பயம். எனக்கு பயம் வந்துருச்சு. அதாவது நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா ஹார்ட் பீட் ஒரே மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு உணர்வு அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா ஹார்ட் பீட் வேகமாக இருக்கும். இப்போ இவனுக்கு என்ன மாதிரியான உணர்வு மேலிட்டு இருக்கிறது? ஒரு பயம் என்கின்ற உணர்வு. எதனால பயம்? இந்த லிப்ஸ், இந்த உதடுகளினால் இந்த செய்தியை நான் அவளிடம் எப்படி சொல்வேன் என்கின்ற பயம் அவனு உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சு. அதனால அவனுடைய ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு. with dread of what my lips might say, with fear of what my lips, என்னுடைய உதடுகள் might say, என்ன சொல்லும், எப்படி சொல்லும்.
அவகிட்ட போய் ஐயோ இது மாதிரி அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறத சாதாரணமாக சொல்ல முடியுமா? ஏன்னா அவளையும் தெரியும், அவனையும் தெரியும். இப்போ அவள்கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது என்று நினைக்கும் போதே இவனுடைய இதயம் பயத்தில் அப்படியே துடிக்குது. ஆனால் சம் புவர் ஃபூல், யாரோ ஒரு முட்டாள், ஒரு அற்பப்ப, சம் புவர் ஃபூல் ஹேட் ஸ்பெட் பிஃபோர், எனக்கு முன்னாடியே ஒருத்தன் ஓடி போயிட்டான், இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வேகமாக போயிடும். ஒரு டெலஃபோனை பற்றி ஒருத்தன் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பான், எனக்கு டெலஃபோனே வேணாம், நியூசன்ஸ் அப்படிமா. ஏன்டா நியூசன்ஸு? துன்பமான செய்தி எப்படி இருந்தாலும் வந்துடும், இன்பமான செய்தி கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான். ஆனால் துன்பமான செய்தி நிச்சயமாக கரெக்டாக வந்துடும், எனக்கு எதுக்கு டெலஃபோன்? இந்த டெலஃபோனுங்கிறது ஆன் ரிங்கிங் டெலஃபோனோ என்னமோ அந்த தலைப்பு, அது ஒரு எஸ்ஸே நான் பார்த்துருக்கேன். அதை அதில் தான் ஆர்கியூ பண்ணோம், டெலஃபோன் எதுக்கு? டெலஃபோனுங்கிறது இப்போ நம்ம மொபைல் ஃபோன் கிடையாது, வீட்டில் டெலஃபோன். சொல்லுவான், நான் பாத்ரூமில் ரசித்து குளிச்சுக்கிட்டு இருப்பேன், அல்லது பாத்ரூம் போய்கிட்டு இருப்பேன், கற்பனையில் இருப்பேன், திடீர்னு ஒரு ஃபோன் அடிக்கும். ஃபோன் அடித்தவுடனே என்ன செய்கிறதுனே தெரியாது. நான் எல்லாருக்கும் அந்த உணர்வு, நம்ம பாத்ரூமில் இருப்போம், திடீர்னு அடிக்கும், விட்டுட்டும் வர முடியாது, என்னமோ ஏதோன்னு தெரியாது. அப்போது அவசரமாக குளிச்சுட்டு அல்லது அவசரமாக ரசித்து ஜாலியாக ஒரு கற்பனையாக குளிச்சுக்கிட்டு அதை சந்தோஷமாக வெளியில் வரதை விட்டுட்டு டபக்குன்னு வெளியில் வந்து இதை எடுத்தால் ராங் நம்பர்னு இருக்கும், அல்ல ஏதோ ஒரு கம்பெனிக்கால அது இது ஏதோ ஒரு யூஸ்லெஸ்ல நியூசன்ஸாக இருக்கும். இதை அட்டன் பண்ணுறதுக்கு நம்முடைய எல்லா மகிழ்ச்சியும் விட்டுரும். ரசித்து குழந்தையோட பேசிக்கிட்டு இருப்போம், ஒரு கால் வரும், எல்லாம் தொல்லை பிடிச்சதெல்லாம். ஸோ அதனால் இந்த டெலஃபோனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியில் சொல்லுவான், டெலஃபோன் ரொம்ப முக்கியம் இல்லையா, நமக்கு முக்கியமான செய்திகள்லாம் அது வழியாக வருதேன்னு ஒருத்தங்க கேட்பாங்க. உண்மைதான், துன்பமான செய்திகள் நீங்கள் நினைக்கலைனாலும் அது கரெக்டாக உங்களை வந்து சேர்ந்துடும், இன்பமான செய்திகள் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும், ஆனால் வந்து சேர்ந்துடும். ஒரு கல்யாணம் ஒரு நாள் 2 நாள் லேட்டாக வரும், ஆனால் வந்து செத்து போயிட்டான்னா எப்படி இருந்தாலும் வந்து யார் மூலமாவது வரும். அந்த ஐடியா தான் இங்கே சொல்கிறான். நான் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டான். எ ஃபூல், பட் சம் ஃபூல், புவர் ஃபூல் ஹேட் ஸ்பெட் பிஃபோர், ஸ்பெட், வேகமாக யாரோ முன்னாடி போயிட்டான், பிஃபோர், அண்ட் ஃப்ளிங்கிங் வைட் ஹர் ஃபாதர்ஸ் டோர், வேகமாக போனவன் அவளுடைய அந்த இறந்து போன அவனுடைய காதலியினுடைய ஃபாதர்ஸ் டோர். அப்போ இன்னும் அவளுக்கு திருமணம் ஆகலை, அதனால் அவங்க அப்பா வீட்டில் தான் அவன் இருக்கா. நேராக போய் அவங்க அப்பா வீட்டினுடைய கதவை திறந்தான். அண்ட் ஃப்ளிங்கிங் வைட் ஹர் ஃபாதர்ஸ் டோர், வேகமாக போய் அப்படி கதவை திறந்து ஹேட் பிளட்டட் அவுட், பிளட்னா வளர்றதுன்னு அர்த்தம். ஐயோ தெரியுமா உங்களுக்கு இப்படி நடந்து போச்சுங்க அப்படின்னு ஹேட் பிளட்டட் அவுட் த நியூஸ் டு ஹர், அந்த செய்தியை அவன் அவசரமாக உளறி கொட்டினான். ஹேட் ஸ்ட்ரக் ஹர் லவர் டெட் ஃபார் ஹர், அங்கே அவன் இறந்து போன செய்தியை இவளுக்கு சொல்லி இவளையும் இறக்க வைத்து விட்டான். had struck her lover dead for her, had struck the girl's heart dead in her. இறந்து போன காதலனின் செய்தியை கேட்ட அவளுடைய இதயம் இறந்து போய்விட்டது. அதை போல் அவன் அவங்க அப்பா வீட்டு கதவை திறந்து அங்கே போய் அவகிட்ட எல்லா செய்தியும் உளறி கொட்டிட்டு போயிட்டான். And flinging wide her father's door, had blurted out the news to her, had struck her lover dead for her, had struck the girl's heart dead in her, had struck life, lifeless at a word, had struck life, அவளுடைய வாழ்க்கையே அடிச்சிட்டான். அங்க அந்த பாறை உடைந்து அவனுடைய உயிரை அடிச்சு கொண்டுச்சு. ஆனா இவன் வார்த்தையினால அந்த பொண்ணை கொண்டுட்டான். had struck her life, lifeless at a word. அந்த ஒரே ஒரு வார்த்தை அவளை லைஃப்லெஸ் ஆக்கிடுச்சு. உயிரோட இருக்கா ஆனால் லைஃப்லெஸ்ஸாக இருக்கா. அந்த ஒரு வார்த்தை, இங்கே ஒரு வார்த்தை அவளை லைஃப்லெஸ் ஆக்கிடுச்சு. அங்கே ஒரு பாறை, உடைந்து போன பாறை துண்டு அவனை உயிரற்றவனாக மாறிவிட்டது. had struck the girl's heart dead in her, had struck life, lifeless at a word, and dropped it at her feet. அப்படியே அதை கேட்டா, அப்படியே அந்த கேட்ட இடத்துல அப்படியே உக்காந்துட்டான், என்னமே சொல்ல முடியல. and dropped it at her feet, then hurried on his way. அப்படி அவ கீழே உக்காந்தவன வந்தவன் வேலை முடிஞ்சு போச்சு, வந்தான் சொன்னான், வேலை முடிஞ்சவன then hurried on his
விட்லெஸ் வே. விட்டு புத்திசாலித்தனம். தன்னுடைய புத்திசாலித்தனமற்ற அவன் அந்த பாதையை நோக்கி விரைந்து சென்று விட்டான். வந்தான்னு சொன்னா போயிட்டான். இதை ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஸ்கேட்ஸ் நோவிங் ஷி ஹட் ஹர்ட். நாம் சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் விழுந்துச்சானே அவன் யோசிக்கல. வந்தான் சொன்னான் போனான். வந்தான் வென்றான் போனான் போயிட்டான். வந்தான் சொன்னா போயிட்டான். சரி, நம்ம சொன்னதை அவள் காதில் விழுந்துச்சா, அவளுடைய ரியாக்ஷன் என்ன, எப்படி இருக்கா, எதை பற்றியும் அவன் யோசிக்கலை. வந்தாம்மா இந்த மாதிரிம்மா செத்து போயிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டான். ஸோ ஸ்கேட்ஸ் நோவிங் ஷி ஹட் ஹர்ட். நாம் சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் விழுந்ததா என்று கூட அவன் யோசிக்கலை, போயிட்டான். அவன் போயிட்டான். இப்போ நம்மால் வரார். அண்ட் when I came, நான் வரும்பொழுது she stood alone. இப்பொழுது அவள் தனியாக நின்று கொண்டிருக்கிறாள். நான் வரேன். a woman turned to stone. பாருங்க, நிறைய ஸ்டோன்ற வேர்டு எத்தனை இடத்துல வரும். a woman turned to stone. கல்லாக மாறிப்போன அந்த பெண். தான் முதலே சொல்லிட்டான், லைஃப்லெஸ். உயிர் போயிடுச்சு. இப்போ உயிர் போயிட்டா கல் தானே அது. ஸோ கல்லாக, உயிரற்ற கல்லாக அந்த பெண் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். a woman turned to stone. and though no word at all she said. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் போனேன், அங்கே இருக்கிற நிலையை நான் பார்த்தேன். உயிரற்று கல் போல் நின்று கொண்டிருந்தால் ஒரு வந்தவனை, என்னங்க விஷயம், வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க, அவரை பார்க்கணும், ஏதோ ஒன்று சொல்லணும்ல, அப்பாவை பார்க்க வந்தீங்களா, ஏதோ ஒன்று சொல்லணும்ல, எதுவுமே சொல்லாமல் அப்படியே கல் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. இவன் போனான். சரி, நமக்கு முன்னாடி ஏதோ நடந்து போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அண்ட் தோ நோ வேர்ட் அட் ஆல் ஷி செட் நோ வேர்ட். ஒரு வார்த்தை கூட பேசலை. ஐ நியூ தட் ஆல் வாஸ் நோன். அவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று நான் புரிந்து கொண்டேன். தெரிஞ்சிச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது ஒரு ஸ்டாண்ட்ஸா. அடுத்து, பிகாஸ் ஹர் ஹார்ட் வாஸ் டெட். அவளுடைய இதயம் இறந்து போனதால், அவளுடைய இதயம் இறந்து போயிடுச்சு. ஷி டிட் நாட் சை நார் மோன். உயிர் உள்ளவங்க, உணர்ச்சி உள்ளவங்களுக்கு தான் அந்த பெருமூச்சு, முனகெல்லாம் வரும். பெருமூச்சு என்பது என்ன? நீங்கள் நினச்சதை ஒன்று அடைய முடியலை அப்படின்னாக்கா பெருமூச்சு வரும். நமக்கு உயிரற்ற பணத்துக்கு வந்து அது நடந்துச்சா நடக்கலையா என்ன, ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? தெரியாது. அதனால உயிர் உள்ளவைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சை, பெருமூச்சு, மோன், முனகல், ஐயோ இப்படி ஆச்சு, முனகல். அந்த உயிர் உள்ளவங்களுக்கு தான் அந்த வலி வேதனையினுடைய முனகளும் ஏமாற்றத்தினால் வருகின்ற பெருமூச்சும் விடுவாங்க. இவளுக்கு இதான் செத்து போயிட்டா. அதனால அவளுக்கு அந்த சை, பெருமூச்சு கிடையாது, முனகள் கிடையாது. பிகாஸ் ஹர் ஹார்ட் வாஸ் டெட். அவளுடைய இதயம் இறந்து போய்விட்டதால் ஷி டிட் நாட் சை நார் மோன். அவள் பெருமூச்சு விடவில்லை, முனகளும் இல்லை. ஹிஸ் மதர் வெப்ட். ஹிஸ் மதர், அவனுடைய தாய் கேள்விப்பட்டு அவள் அழுகிறாள். ஆனால் இவள் அழவே இல்லை. ஹிஸ் மதர் வெப்ட். ஷி குட் நாட் வீப். அவங்க அம்மா அழுகிறா, அவனுடைய அம்மா அழுகிறா, ஆனால் இவளால் அழ முடியல. ஷி குட் நாட் வீப். ஏன் ஷி குட் நாட் வீப்? ஏனென்றால் அவளுடைய இதயம் இறந்து போய்விட்டது. நீங்கள் டென்னிசன் எழுதின ஒரு போயம் இருக்கு, நான் போட்டிருக்கேன். ஹோம் தே brought her warrior dead. ஹோம் தே brought her warrior dead அப்படின்னு டென்னிசன் எழுதின போம். அவ்வளோ கிட்டத்தட்ட இதே மாதிரியான தீம் தான். ஹோம் தே brought her warrior dead. ஒரு இறந்து போன ஒரு போர் வீரனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அவனுடைய இளம் மனைவி அப்படியே பார்த்து இதே மாதிரி தான் கல்லாகி உட்காந்துரும். அதை ஒரு தடவை நீங்கள் சின்ன போம் தான் படிச்சு அதை ஒரு தடவை கேளுங்க. நிறைய போம்ஸ் சும்மா கேளுங்க. கேட்டிங்கன்னா நிறைய போம்ஸ் படித்த மாதிரியான உணர்வு உங்களுக்கு அப்படியே பெரிய இலக்கியத்தில் பெரிய ஆளாக என்ன வரும் உங்களுக்கு. சொன்னா, ஹிஸ் மதர் வெப்ட். ஷி குட் நாட் வீப். ஹர் லவர் ஸ்லெப்ட். அவங்க அம்மா அழுகிறாங்க, அவளால் அழுக முடியல. அவளுடைய காதலன் தூங்கிட்டு இருக்கான். தூங்குறான், செத்து போயிட்டான். உறங்குவது போலும் சாக்காடு. சாவு என்பது உறங்குறது மாதிரி. அவன் தூங்கிட்டு இருக்கான். ஹர் லவர் ஸ்லெப்ட். ஷி குட் நாட் ஸ்லீப். அவன் உறங்கி கொண்டிருக்கிறான், ஆனால் அவளால் உறங்க முடியவில்லை. அவங்க அம்மா அழுகிறாங்க, இவளால் அழ முடியல. அவன் உறங்கி கொண்டிருக்கிறான், இவளால் உறங்க முடியல. 3 days, 3 பகல், 3 nights, 3 இரவுகள். ஷி டிட் நாட் ஸ்டர்.
3 பகல் பொழுது 3 இரவுகள் அவ ஸ்டர் அசையக்கூட இல்லை, அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே இருக்கா. 3 நாள் ஆச்சு, அப்படியே இருக்கா. She did not stir. 3 days 3 nights were one to her. அந்த 3 நாட்களும் 3 பகல்களும் 3 இரவுகளும் அவளுக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று இன்னைக்கு நாளைக்கு அவளுக்கு எதுவுமே தெரியல, பகலும் தெரியல இரவும் தெரியல, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தா. அவளுக்கு 3 பகல்களுக்கும் 3 இரவுகளுக்கும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு, வித்தியாசமே தெரியாமல் இருந்தாள். Who never closed her eyes. இந்த 3 பகல்களும் 3 இரவுகளிலும் அவள் கண்களை மூடவே இல்லை, உறங்கவே இல்லை. அவன் தான் தூங்குறான், இவ தூங்கலைன்னு சொல்லியாச்சு. ஸோ who never closed her eyes from sunset to sunrise. சன்செட் சூரியன் அஸ்தமித்ததிலிருந்து சூரியன் விடுகின்ற வரையிலும், அதாவது சாயந்தரத்திலிருந்து அடுத்த நாள் காலையில், ஃப்ரம் டான் டு ஈவன் ஃபால், விடியற்காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும். அப்போது விடியற்காலை சூரியன் மறைந்ததிலிருந்து விடியற்காலை சூரியன் உதிக்கிற வரையிலும், இந்த நைட்டு 12 ஹவர்ஸு. அப்புறம் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரையிலும் பகலில் ஒரு 12 மணி நேரம் அவள் தூங்கவே இல்லை, கண் மூடவே இல்லை. Who never closed her eyes from sunset to sunrise, from dawn to even fall. Her tearless, கண்ணீர் சிந்தாத கண்கள். அழவே இல்லை, அப்படியே இருக்கு. அவங்க அம்மா அழுதாங்க, இவ அழலை. Her tearless, staring eyes. ஸ்டார், பச்சை கண் வாங்காமல் ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கிறது பேர் ஸ்டாரிங்னு பேர். வைத்த கண், அப்படியே, அதாவது அவள் கண்ணை மூடவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கா. ஸ்டாரிங் ஐஸ். Her tearless staring eyes that seeing nothing. அந்த கண்கள் எதையுமே பார்க்கல, ஆனால் saw all, எல்லாத்தையும் பார்க்குது, ஆனால் எதையுமே பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை திறந்தே இருக்கா, முன்னாடி இருக்கிற எல்லா காட்சியும் கண்ணில் படுது, மூளைக்கு போல. கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கான், எல்லாமே எல்லா காட்சியும் கண்ணில் படுது, ஆனால் அவளுடைய மூளை எதையுமே ரெஜிஸ்டர் பண்ணல. அதாவது நான் எல்லாத்தையும் பார்க்குறா, ஆனால் எதையுமே பார்க்கல, மூளை எதையுமே ரெஜிஸ்டர் பண்ணலை. தட் சீயிங் நத்திங், saw all, எல்லாத்தையும் பார்க்குது, ஆனால் எதையுமே பார்க்கல. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. The 4th night, 4வது நாள் இரவு. When I came from work, நான் என்னுடைய வேலையை விட்டு திரும்பி வந்த பொழுது வரேன். அதான் இவர் வந்து குவாரியில் தான் வேலை செய்வார் போல இருக்கு. வரார், வேலையை முடிச்சுட்டு இவர் சாயந்தரம் நைட்டு வராரு. நான் வீட்டுக்கு வந்த உடனே அப்போ அவள் வர்றா. The 4th night, when I came from work, நான் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பியவுடன் 4வது நாள், I found her at my door. என் வீட்டு வாசல்ல அவள் இருப்பதை நான் பார்த்தேன். 4வது நாள் ராத்திரி இவர் வேலையெல்லாம் முடிச்சு 7-8 மணிக்கு வர்றாரு. வந்தவுடனே அவள் வரா. வந்துட்டு இப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு அண்ட் வில் யூ கட் ஏ ஸ்டோன் ஃபார் ஹிம், முதல்ல சொன்னாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அண்ட் வில் யூ கட் ஏ ஸ்டோன் ஃபார் ஹிம் டு செட் அபவ் ஹிஸ் ஹெட் அண்ட் வில் யூ கட் ஏ ஸ்டோன் ஃபார் ஹிம், எ ஸ்டோன் ஃபார் ஹிம் ஷி செட் இல்லையா, அது இங்கே. ஸோ 4வது நாள் இரவு நான் வேலையை விட்டு திரும்பி வருகிறேன். அவள் என் வீட்டின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறாள். வந்த உடனே நான் வரேன். வந்த உடனே அவள் கேட்குறாள், ஒரு கல் ஒன்று அவருக்காக வெட்டி தர முடியுமா? அவரை புதைத்த இடத்தில் தலைமேல் வைப்பதற்கு ஒரு கல் ஒன்று வெட்டி தர முடியுமா என்று கேட்டாள். டு ஃபவுண்ட் ஹர் அட் மை டோர் அண்ட் வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம், ஷி செட் அண்ட் ஸ்போக் நோ மோர். அந்த ஒரு வரி தான் சொன்னான். வில் யூ கட் எ ஸ்டோன் ஃபார் ஹிம், ஷி செட் அண்ட் ஸ்போக் நோ மோர். ஒரு வார்த்தை கூட வேறு எதையுமே பேசலை. பட் ஃபாலோட் மீ ஆஸ் ஐ வென்ட் இன். சொன்னால் உடனே இவர் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போன உடனே நான் வீட்டுக்குள் சென்றேன், என்னை பின்தொடர்ந்து அவளும் வருகிறாள். பட் ஃபாலோட் மீ ஆஸ் ஐ வென்ட் இன் அண்ட் sank upon a chair. அவள் பாட்டு உள்ளே வந்தா, உள்ளே அங்கே இருக்கிற ஒரு சேரில் உட்கார்ந்தான். அவள் சேரில் அமர்ந்தாள். அண்ட் ஃபிக்ஸ்டு ஹர் கிரே ஐஸ் ஆன் மை ஃபேஸ். என்னுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா, என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளுடைய கிரே கலர்,
கிரே பழுப்பு நிறமான அவளுடைய கண்கள் என் முகத்தின் மீது பதிந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அண்ட் ஃபிக்ஸ்டு ஹர் கிரே ஐஸ் ஆன் மை ஃபேஸ் வித் ஸ்டில் அன்சீயிங் ஸ்டார். வித் ஸ்டில், இன்னும் வச்ச கண் வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. என் முகத்தை தான் பார்க்குறா, என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் எதையுமே பார்க்கல. அவனா கண் பார்வை என் முகத்தில் இருக்கு, ஆனால் அவள் முகத்தில் அவளுடைய மைண்டில் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை. அண்ட் ஃபிக்ஸ்டு ஹர் கிரே ஐஸ் ஆன் மை ஃபேஸ் வித் ஸ்டில் அன்சீயிங். அன்சீயிங், எதையுமே பார்க்காத ஸ்டாரிங், உத்து பார்க்கறது. எதையுமே பார்க்காத உத்து பார்க்குற மாதிரி அவள் என்னையே என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அண்ட் as she waited patiently, பொறுமையாக அவள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது, I could not bear to feel, அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டே இருக்கா. அப்படியே சேனலில் உட்காந்து என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் என் முகம் எதுவுமே அவளுடைய மனசில் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. அண்ட் I could not bear to feel those still grey eyes that follow me. என் மீது அவளுடைய பார்வை என் மேலே படிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னால் அதை, இப்போ நம்மளை ஒருத்தர் அப்படியே வச்ச கண் வாங்காமல் பார்க்குறாங்கன்னு நமக்கே தெரியுது. அப்போ நமக்கு என்ன ஆகும்? நம்ம இப்படி வேறு பக்கம் கண்ணு அப்படி தான் திருப்பி அப்படி தானே பண்ண முடியும். ஆனால் அதை திருப்பி பார்த்தா நம்மளை தான் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு தெரியும் அவள் இப்படி பார்க்குறான், ஆனால் அவள் மைண்டில் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை. ஆனால் நமக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறான். ஐ குட் நாட் பேர், என்னால் அது தாங்க முடியலை. அவளுடைய கண்கள் என் முகத்தின் மீதே இருப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. ஐ குட் நாட் பேர் டு ஃபீல் தோஸ் ஸ்டில் கிரே ஐஸ். அந்த என் மீது படிந்திருக்கக்கூடிய அந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய கண்களை என்னால் தாங்க முடியலை. தட் ஃபாலோட் மீ, தோஸ் ஐஸ் தட் பிளக் த ஹார்ட் ஃப்ரம் மீ. அந்த கண்கள் அப்படியே என்னாச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கண்கள் என்னுடைய இதயத்தை என்னிடமிருந்து பிச்சுட்டு போன மாதிரி. அதாவது இவன் ரொம்ப வேதனை பண்ணான், அப்படி இருக்கா அப்படின்ட்டு. தோஸ் ஐஸ், அந்த கண்கள் தட் பிளக்டு த ஹார்ட், என்னுடைய இதயத்தை பிடுங்கி செல்வதை போல் எனக்கு தோன்றியது. அப்படி தான் நான் உணர்ந்தேன். தோஸ் ஐஸ் தட் சக்கட் த பிரீத் ஃப்ரம் மீ, அந்த கண்கள் என்னுடைய இதயத்தை பிடுங்கி செல்வதை போல் நான் உணர்ந்தேன். அந்த கண்கள் என்னுடைய மூச்சினை அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு, என்னுடைய சுவாசத்தை உறிஞ்சி எடுத்துட்டு போகிற மாதிரி நான் உணர்ந்தேன். அண்ட் கடல் த வார்ம் பிளட் இன் மீ. கடல் அப்படின்னா கர்டு, தயிர்னு சொல்கிறோம் இல்லையா. தயிர்னா என்ன? உறைஞ்சி போகிறது. அப்போ கர்டுங்கிறது தயிர் உறைஞ்சி போனால், பால் உறைஞ்சி போனால் தயிர். அப்போ கஞ்சீல், உறைஞ்சி போகிறதுன்னு அர்த்தம். அவள் பார்க்கறது அப்படியே என் இதயத்தையே பிடுங்கின மாதிரி இருந்துச்சு. அவள் பார்க்கறது என்னுடைய சுவாசத்தையே அப்படியே உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவள் பார்க்கறது என்னுடைய வார்ம் பிளட்டு, சூடான என்னுடைய ரத்தம், என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சூடான ரத்தத்தை உறைய வைக்கிறது. ரத்தமே உறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது அந்த பார்வை. அந்த பார்க்குறத பார்த்தாவே அப்படியே ரத்தமே உறைஞ்சி போகிற மாதிரி எனக்கு இருக்குது. தோஸ் ஐஸ் that cut me to the bone. அந்த கண்கள் என்னுடைய போனை வெட்டுது. இந்த தசையை கடந்து போன் மாத்திரம் இல்லை, டு த போன், அண்ட் கட் மை மேரோ லைக் கோல்டு ஸ்டீல். மேரோனா எலும்பு, மஜ்ஜைன்னு அர்த்தம். அந்த எலும்பை உடைச்சிக்கிட்டுனா உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரியாக சிகப்பாக இருக்கும்ல. இந்த நல்லி எலும்புலாம் அந்த மேல் பகுதியில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அதுதான் அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த பகுதி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அங்கே தான் அந்த ரத்தம்லாம் அங்கே தான் உறைஞ்சி இருக்கும். அந்த இடத்த சொல்லுவாங்க. இப்போ பல்லுக்கு மேலே இனாமல் இருக்கும். அந்த இனாமல் தேஞ்சு போச்சுன்னா ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இடம் அங்கே பட்டால் கூசும். அது மாதிரி மேலே எலும்பு இது தாங்கும். ஆனால் எலும்புக்கு உள்ளுக்குள்ளே இருக்க மஜ்ஜையை தொட்டிங்கன்னாவே அது ஒரு மாதிரி வலிக்கும் சொல்கிறான். அவன் பார்வை என் எலும்பை வெட்டி எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜை இருக்கு பாருங்க, அதை வெட்டுதுறாங்க. அப்படி இருக்கு. Those eyes that cut me to the bone and cut my marrow like cold steel.
ஒரு கொடூரமான கத்தியினால் என்னுடைய எலும்பை குத்தி எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மேரோவில் போய் குத்துற மாதிரி எனக்கு வலிக்குது. அப்படி இருக்கு அவளுடைய பார்வை. அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்து ஒன்றும் பேசலை. அவருக்கு ஒரு ஸ்டோன் ஒன்று கட் பண்ணி தர முடியுமா என்று கேட்டு அப்படியே அவன் உள்ளே வரும்போது அவன் வந்து உட்காந்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். வேறு ஒன்றுமே செய்யலை. ஆனால் அந்த பார்வை என்னை இவ்வளோ படுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஸ்டாண்ட்ஸா, அண்ட் ஆஸ் ஐ ரோஸ் அண்ட் ஸோ ஐ ரோஸ். அதனால அங்கே உட்காந்து அவள் பார்க்குறத பார்த்தா எனக்கே இருக்குது. அதனால் நான் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். அண்ட் சாட் எஸ் ஸ்டோன். சாட் சீக்கினுடைய பாஸ்ட் டென்ஸு சாட், SEEK சீக். அதனுடைய பாஸ்ட் டென்ஸு SOUGHT சாட். சீக் சாட் சாட். சீக்குனா உன்னை ட்ரை டு கெட்டுன்னு அர்த்தம். உன்னை தேடி அடைவதற்கு சீக்குன்னு பேர். அண்ட் ஐ சாட் எ ஸ்டோன் அப்படின்னா ஒரு கல்லை நான் தேடி அடைந்தேன். அதாவது வீட்டில் நிறைய கல் வச்சுருக்கான். அந்த கல்லில் இவ கேட்குற மாதிரியான ஒரு அளவுக்கு ஒரு நல்ல கல் ஒன்று நான் இருக்கிற கல்லுங்க உன்னை தேடி எடுத்தான். அண்ட் ஐ ரோஸ் நான் எழுந்து ஒரு கல்லை தேடி தேர்ந்தெடுத்து எடுத்தேன். அண்ட் கட் இட் ஸ்மூத் அதை அப்படியே ஸ்மூத்தாக கட் பண்ணேன். அண்ட் ஸ்கொயர் சதுரமாக ஸ்மூத்தாக அதை கட் பண்ணார். அண்ட் ஆஸ் ஐ ஒர்க்டு நான் அப்புறம் அந்த கல்லில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்மூத்தாக்குறது, ஒர்க் பண்ணுறது, பாலிஷ் பண்ணுறது எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆஸ் ஐ ஒர்க் ஷீ சாட் அண்ட் வாட்ச். அவன் அங்கேயே உட்காந்து அந்த எந்த சேரில் உட்காந்துருந்தாலும் அதே சேரில் உட்காந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். ஷீ சாட் அண்ட் வாட்ச்டு பிசைடு மீ இன் ஹர் சேர். எனக்கு அருகில் போடப்பட்டிருந்த அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. நைட் ஆஃப்டர் நைட். ஒரே நாளில் முடிகிற வேலை இல்லை. இன்றைக்கி வேலை கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. சரிம்மா மீதிய நாளைக்கு ஆனால் ஒன்றும் சொல்ல போயிட்டான். அடுத்த நாள் கரெக்டாக நான் வேலை விட்டு வர்ற சமயம் பார்த்து அப்பாட்டு வந்து கரெக்டாக டோர் வாசலில் நிற்பா. நான் வந்துடுவேன். வந்தோடனே ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நானும் உள்ளே வருவேன், அவளும் உள்ளே வந்து அந்த சேரில் உட்காருவா. அவள் என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே நானும் அந்த வேலையை ஆரம்பிப்பேன். ஸோ நைட் ஆஃப்டர் நைட், இரவு மாற்றி ஒரு இரவு போய் அடுத்த நாள் என்று ஸோ ஸ்டில் அண்ட் ஒயிட் அண்ட் லைக் எ கோஸ்ட் ஷீ கேம். பிசாசு வர்ற மாதிரி வருவாள். லைக் கோஸ்ட், ஒரு பிசாசை போல் ஷீ கேம் அப்படி வருவா. அண்ட் சாட் பிசைட் மீ எனக்கு அருகாமையில் இன் ஹர் சேர் அவளுக்கு என்று போடப்பட்டிருந்த அந்த நாற்காலியில் அமர்வாள். அண்ட் வாட்ச்ட் வித் ஐஸ் அ ஃப்ளேம் அப்படி நெருப்பு சுவாலையை போன்று இருக்கக்கூடிய கண்களினால் என்னை பார்த்து கொண்டிருப்பாள். இது ஒரு ஸ்டாண்ட்ஸா. அடுத்தது, ஷீ ஐட் ஈச் ஸ்ட்ரோக். என்னுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் கவனிக்கிறான். சும்மா அப்படி பார்க்கல, அப்படியே பார்க்குறான். ஷீ வாட்ச்டு ஈச் ஸ்ட்ரோக். ஒவ்வொரு அடி நான் அந்த கல்லில் செதுக்கிறதுக்காக அந்த ஒரு உளியை வச்சுக்கிட்டு இப்படி நான் அடிக்கிறேன். ஒவ்வொரு அடியும் அவள் கவனிக்கிறாள். ஷீ ஐடு ஈச் ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட்லி ஸ்டர்டு. ஆனால் கொஞ்சம் கூட அவளுக்கு ஸ்டர் ஆகவே இல்லை. ஒரு உணர்ச்சி வெளியே காட்டணும்ல, எந்த உணர்ச்சி இல்லாமல் ஒவ்வொரு அடியும் அப்படியே பார்க்குறான். நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஐயோ அந்த இடம் இப்படி வீணாயிடுச்சு, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று சொல்லலாம். எந்த உணர்வும் இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு அடியையும். அண்ட் ஹார்ட்லி ஸ்டர்ட். ஷீ நெவர் ஸ்போக் எ சிங்கிள் வேர்ட். ஒரு வார்த்தை கூட. நைட் ஆஃப்டர் நைட்டு நடந்துக்கிட்டே இருக்கு வேலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. ஷீ நெவர் ஸ்போக் எ சிங்கிள் வேர்ட் அண்ட் நாட் எ சவுண்ட் ஆர் மர்மர் ப்ரோக். நாட் எ சவுண்ட், ஒரு சின்ன சவுண்டு அல்ல ஒரு மர்மரிங் முணுமுணுப்பு. இது த குவாய்ட், இந்த அமைதியாக இருக்கு. சேவ் த மேலட் ஸ்ட்ரோக். மேலட் அப்படின்னா இந்த மாதிரி வெட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தினாலான சுத்தியல் வச்சுருப்பாங்க. மர சுத்தியல்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான் மேலட்னு பேர். ஒரு மர சுத்தியல். அந்த ஒரு மர சுத்தியலினுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் தெளிவாக கேட்குது. நீங்கள் இரும்பு சுத்தியல் அடித்தா வேறு மாதிரி கேட்கும். இது மர சுத்தியல். அப்போ மர சுத்தியலில் மெதுவாக ஒரு உளியை வச்சுக்கிட்டு இப்படியே மெதுவாக அடிக்கிறோம். அந்த ஒவ்வொரு அடியும் தெளிவாக கேட்குது. நடுவில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால், இல்லை முணுமுணுத்துக்கிட்டு இருந்தால், இல்லை பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தால் அந்த உளியின் ஓசை, அந்த மர உளியின் ஓசை கேட்காது. ஏன்னா வேகமாக அடிச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும், கோணி போயிடும்.
மெதுவாக அப்படி அடிக்கணும். அப்போ தான் அந்த எழுத்து கரெக்டாக வரும். அதனால் மெதுவாக அடிக்கணும். அப்போ அந்த மெதுவாக அடிக்கிற ஒலி கேட்குது. அந்த ஒலி கேட்காமல் இருக்கிற மாதிரி இவள் எதுவும் பேசவோ முணுமுணுப்பவோ எதுவுமே இல்லை. என்னோட ஒவ்வொரு மேலட்டில் அடிக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் தெளிவாக கேட்குது. And not a sound of or murmur broke the quiet save the mallet stroke. அந்த மேலட்னால் அடிக்கின்ற ஒவ்வொரு ஒலியும் தெளிவாக கேட்கிறது. நெக்ஸ்ட், with still eyes ever on my hands. இப்போ அவளுடைய கண்கள் எல்லாம் என்னுடைய கைகளின் மேலேயே அந்த மேலட்டை வச்சுக்கிட்டு சிசல் அந்த உளியினால நான் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, என் கையவே பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த கண்கள். இப்போ வித் ஸ்டில் ஐஸ் எவர் ஆன் மை ஹேண்ட்ஸ், அந்த மாறாத கண்கள் என்னுடைய கைகளின் மீது படிந்திருக்கிறது. வித் ஸ்டில் ஐஸ் ஆன் மை ஹேண்ட்ஸ் வித் ஐஸ் தட் சீம் டு பர்ன் மை ஹேண்ட்ஸ். அப்படி என் கையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த கை பார்க்கறது என் கையே எரியிற மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படி அந்த சூரியனுடைய ஒளியெல்லாம் ஒரு லென்ஸ் மூலம் அப்படியே வச்சிங்கனாக்கா ஒரு இடத்துல குவியும் போது அதே எரிஞ்சு போயிடுங்களே, அது மாதிரி நீங்கள் ஒரு இடத்த வச்ச கண்ணு வாங்காமல் அங்கேயே பார்க்குறீங்கன்னு வச்சிங்கன்னா அதுவே எரியிற மாதிரி இருக்கு. அவன் அப்படியே என் கையே பார்த்துக்கிட்டு இருக்கா, என் கையே இப்போ எரியிற மாதிரி இருக்கு அப்படின்றார். வித் ஐஸ் தட் சீம் டு பர்ன் மை ஹேண்ட்ஸ் ஷி வாட்ச்ட் வித் பிளட்லெஸ் லிப்ஸ் அப்பார்ட். அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கா. வித் பிளட்லெஸ் லிப்ஸ், உயிரோட்டம் அற்ற உதடுகள். அந்த உதடுகளில் உயிரே கிடையாது, உயிரோற்றமற்ற அந்த உதடுகள். லிப்ஸ் அப்பார்ட், அந்த அந்த உதடுகள் அப்படி பிரிஞ்சு அப்படி கிடக்கு. அண்ட் சைலண்ட், அமைதியாக. இன்ட்ரான் பிரீத், அப்படியே உள்ளுக்குள்ள மூச்சு இழுக்கிற சத்தம் அது கூட கேட்கல அப்படி. அண்ட் சைலண்ட் இன்ட்ரான் பிரீத் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரோக் மை சிசல் கட். என்னுடைய உளி ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும், இந்த மர சுத்தியல்னால இப்படி அடிக்கும்போது என்னுடைய உளியானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுத்தை கட் பண்ணது இல்லையா, அப்படி என்னுடைய உளி கட் பண்ணும்போது அண்ட் எவ்ரி ஸ்ட்ரோக் மை சிசல் கட் டெத் கட் ஸ்டில் டீப்பர் இன் ஹர் ஹார்ட். என்னுடைய உளியானது என்னுடைய மேலட்டில் அந்த மர சுத்தியல்னால அந்த உளியை நான் அடிக்கும்போது உளியானது அந்த எழுத்தை கல்லை லேசாக கட் பண்ணிக்கிட்டே வருது. இங்கே இது கட் பண்ணுது, அதே சமயத்தில் சாவு அவளுடைய இதயத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏன் உளி கல்லில் இருக்கிற எழுத்தை கட் பண்ணுது, சாவு அவளுடைய இதயத்தை கட் பண்ணி கொண்டிருக்கிறது. டெத் கட் ஸ்டில் டீப்பர், அதை விட ஆழமாக. ஏன்னா இவன் கல்லில் வெட்டுறவன் ரொம்ப ஆழமெல்லாம் வெட்ட முடியாது. ரொம்ப ஆழமாக வெட்டிங்கன்னா டக்குன்னு உடஞ்சி போயிடும். அதனால் இப்படி மேலே அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டுவாங்க, கொஞ்சோண்டு வெட்டுவாங்க, அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அப்படி தான் வெட்டுவாங்க. அதுக்கு மேலே ரொம்ப ஆழம்லாம் போக மாட்டாங்க. அது மாதிரி அப்படி ரொம்ப ஆழம் இல்லாமல் எது வெட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சாவு அவளுடைய இதயத்தை ஸ்டில் டீப்பர், ரொம்ப ஆழமாக வெட்டி கொண்டிருக்கிறது. த டூ ஆஃப் அஸ் வேர் சிசலிங், நாங்கள் இருவரும் வெட்டி கொண்டிருக்கிறோம். சிசலிங், சிசல்னா உளி, உளியினால நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டுறோம். யார் ரெண்டு பேர்? நானும் சாவு, டெத். டெத்து ஒரு உளியை வச்சு அவளுடைய இதயத்தை வெட்டி கொண்டிருக்கிறது. நான் ஒரு உளியினால் அவள் ஒரு கல்லில் அந்த இறந்து போனவனுடைய பெயரை வெட்டி கொண்டிருக்கிறேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டுறோம். த டூ ஆஃப் அஸ் வேர் சிசலிங் டுகெதர், நாங்கள் இருவரும் சேர்ந்து இப்பொழுது வெட்டி கொண்டிருக்கிறோம். ஐ அண்ட் டெத், நானும் டெத், சாவு, இருவரும் வெட்டி கொண்டிருக்கிறோம். அண்ட் when at length my job was done, அப்படியே ஒரு கட்டத்தில் என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. அண்ட் when at length நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா செஞ்சு கொடுத்தேன். அந்த ஒரு குறிப்பிட்ட கால நீட்சிக்கு அப்புறம் என்னுடைய வேலை முடிந்தது. அண்ட் ஐ ஹேட் லைட் த மேலட் பை, என்னுடைய மேலட், என்னுடைய சுத்தியலை, அந்த மர சுத்தியலை அப்படி வச்சேன். வேலை முடிஞ்சிருச்சு, அப்படி வச்சேன், டக்குன்னு எடுத்துட்டு கிளம்பிட்டான். அண்ட் ஐ ஹேட் லைட் த மேலட் பை as if at last her peace were won. கடைசியில் அவளுடைய அமைதி அவளுக்கு திரும்பியதை போல, அதான் எதை வச்ச உடனே அவளுடைய மனசில் ஒரு அமைதி, ஒரு நல்ல கல் வெட்டியாச்சு, அவளுடைய மனசில் அந்த அமைதி திரும்பியதை போல. as if at last
her peace were won, she breathed his name. அப்படியே இப்போதான் அவளுக்கு ஒரு அமைதி வந்த மாதிரி அந்த கல்லை எடுத்தா அந்த நேமை அவள் படிக்கிறாள். அவனுடைய பெயர், அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற அவனுடைய பெயரை அவள் படிக்கிறாள். படிக்கிறான்னு சொல்கிறத விட பிரீத், அதான் மூச்சு விட்றா. அதான் மூச்சு விடுற அளவுக்கு தான் சத்தம் கேட்குது. அந்த மாதிரி இது வரைக்கும் பேசவே கிடையாது. இப்போ தான் அதை எடுத்து மூச்சு விடுற ஒலியில் அந்த எழுத்தை படிக்கிறாள். ஷீ breathed his name and with a sigh, இப்போ ஒரு பெருமூச்சு விடுறா. and with a sigh passed slowly through the open door. இப்போ தான் ஒரு பெருமூச்சு விடுறா. பெருமூச்சு விட்டு அந்த திறந்து கிடந்த கதவை கடந்து அவள் செல்கிறாள். passed slowly through the open door and never crossed my threshold more. அதுக்கப்புறம் அந்த த்ரெஷ்ஹோல்டு என்னால் வாசப்படி. அதுக்கப்புறம் அதாவது அவளுக்கு வேலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து கரெக்டாக வந்துடுவான். நான் வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்குவேன். நான் வெட்டிகிட்டு இருப்பேன். ஓரளவு வேலை முடிஞ்ச உடனே போயிடுவாள். அடுத்த நாள் நைட் ஆஃப்டர் நைட்டு. இப்போ வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே அந்த கல்லை எடுக்கிறா. ஒரு தடவை அவனுடைய பெயரை மூச்சு விடுகிற மாதிரி படிக்கிறா. ஒரு சின்ன பெருமூச்சு விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவள் இந்த பக்கமே வரல. அண்ட் நெவர் கிராஸ்ட் மை த்ரெஷ்ஹோல்ட். என்னுடைய வாயில் படியை அதற்கு பின் அவள் கடக்கவே இல்லை, வரவே இல்லை. நெக்ஸ்ட் நைட், அடுத்த நாள் இரவு, ஐ லேபர்ட் லேட். அடுத்த நாள் இரவு, நான் இரவு நெடுநேரம் ஆயிடுச்சு, நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே ஐ லேபர்ட் லேட் அலோன். இப்போ நேற்று வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டுமா அவள் கூட இருந்தா. இப்போ யாருமே இல்லை. நான் காலம் கடந்தும் நேரம் கடந்தும் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், தனியாக, யாரும் இல்லை. அலோன் டு கட் ஹர் நேம் அப்பான் த ஸ்டோன். இப்பொழுது நான் அவளுடைய பெயரை இந்த கல்லிலே தன்னந்தனியாக நான் வெட்டி கொண்டிருக்கிறேன் என்று முடிக்கிறார். என்னமா சொல்லியிருக்கான் பாருங்க. இந்த அப்படியே போய் கல்லாம் அவள் செத்து போயிட்டான். இதுதான் த ட்ரூ லவ். இப்போ நம்ம பேசுகிற அந்த சூப்பர்ஃபிஷியல் லவ் கிடையாது. ஹலோ ஹாய், இந்த ஹலோ ஹாய் நோய் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் அந்த உள்ளத்துக்குள்ளே ரொம்ப அதீதமான அன்பு செலுத்திட்டு இருப்பாங்க. வெளியில் தெரியாது. தட் இஸ் ட்ரூ லவ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனை அந்த குறைகுடம் தழும்பும்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் ஒரு அரை வேக்காடு தான். அப்படியே தள்ளணும், அப்படி உன்னை நேசிக்கிறேன், கொள்றேன்னு போடுறேன்னு வாயை பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பான். திஸ் இஸ் ட்ரூ லவ். செத்தான் செத்து போயிட்டான். உடனே நவீன உலகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னாலும் செத்தாலும் சாக வேண்டுமா, அந்த அளவுக்கு தட் இஸ் த ட்ரூ லவ். அந்த ட்ரூ லவ்னா அப்படி வந்துடும் என்று ரொம்ப அழகாக அந்த அந்த வில்ஃப்ரெட் வில்சன் கிப்சன் இந்த போம் எழுதியிருக்கிறார்.